என்னதுன்னு பாக்கீங்களா? சாத்தான் குளத்துல அந்த அவங்க 2 பேரும் அப்பா பையனை கொண்டு தண்டனை கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி தான் ஒரு யோசனையா இருக்கு. நீதிபதி உண்மையிலே கரெக்டா நீதியை சொல்லிட்டாங்க. சரி, இவங்க அந்த கேஸ் எல்லாம் ஃபுல்லா இது பண்ணிட்டு இவங்க போலீஸ் 9 பேர் போலீஸ் தான் இவங்களை அடிச்சு போட்டுருக்காங்க அப்படின்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்காங்க. சாவர வரைக்கும் அவங்க அங்க ஜெயில தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அந்த விஷயம் எவ்வளவு பயமா இருக்குல்ல. என்ன சொல்றது, இப்ப நம்ம பிள்ளைக்கு கீழே விழுந்தாலும் செஞ்சாலும் நமக்கு எவ்வளவு மனசு பதறுது. ஐயோ, நம்ம பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நம்ம பதறோம். அதே மாதிரி அந்த பிள்ளைங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாலும் இந்த ஏஜ்ல நம்மளுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சு எல்லாம் வெளியே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ உங்க அம்மா அப்பாக்கோ இல்ல எங்க அம்மா அப்பாக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு மனசுல ஒரு பதட்டம் வருது. ஐயோ, என்னமோ ஏதாகுமோ. நம்ம முன்னாடி அவங்க சோர்வா படுத்துட்டாலே ரொம்ப வருத்தம் ஆயிருது. எனக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப ஃபீல் ஆயிரும். எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ உடம்பு இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, சும்மா டயர்டா இருக்கு, கிருகிருன்னு வருது, ப்ரெஷர் கூடி இருக்கு, சுகர் கூடி இருக்கு அப்படிங்கிறனாலே என்னோட எண்ணெல்லாம் எங்கேயோ போயிடும். ஐயோ, என்னாச்சோ ஏதாச்சோ, நமக்கு நம்ம அம்மா அப்பா வேணுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருது. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். நம்ம அம்மா அப்பாவுக்கு வயசு ஆக ஆக நமக்குள்ள ரொம்ப பயம் வருது, வருத்தம் வருது. இதெல்லாம் பார்க்கல எப்படி அவங்க அப்பா பையன் 2 பேரையும் ஒரே இதுல வச்சுட்டு அப்பா முன்னாடி பையனையும் பையன் முன்னாடி அப்பாவே அடிக்கும்போது அவங்க உணர்வுலாம் எந்த மாதிரி இருந்திருக்கும்ல. ஐயோ, நம்ம அப்பாவை நம்ம கண்ணு முன்னாடி அடிக்கிறாங்களே, அவருக்கு வயசாயிருச்சு, நம்ம நல்லா தானே இருக்கோம், நம்மளால அவரை காப்பாற்ற முடியலையேன்னு அவருக்கு உண்மையிலே வருத்தம் இருந்திருக்கும். அதே மாதிரி அந்த அப்பாவுக்கும் இருந்திருக்கும். நம்ம முன்னாடி நம்ம பையன் நம்ம எப்படிலாம் நம்ம பையனை நம்ம வளர்த்தோம், அவனுக்கு ஒரு சின்ன அடி கூட படக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோமே, நம்ம பையன் இப்படி அடி வாங்குறானே அப்படின்னு அவருக்கும் தோணிருக்கும். இந்த 2 பேரையும் அடிக்கல அவங்க மனசுல என்ன இத்தனி ஒரு இறக்கமே இல்லாம இவ்வளவு தூரம் அடிச்சு கொள்ற அளவுக்கு இப்ப ஆயிடுச்சு நிலைமை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க 2 பேரும் வீட்டுல எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. 2 பேரோட ஒரு இழப்பை நம்மளால எல்லாம் தாங்க முடியாது. 2 இழப்புங்கும் போது அப்பா பையங்கும் போது சுத்தமா அந்த வீட்டுல எல்லாம் தாங்கிக்கவே முடியாது. இது ஏதோ தீர்ப்பு கிடைச்சது, நம்ம வீட்டுல ஏதோ நடந்து நமக்கு தீர்ப்பு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு. அதனால அந்த சந்தோஷத்தை முழுமையாலாம் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. இதுக்கு இடையில பார்த்தா அவங்க கூட வேலை பார்த்த அந்த அதிகாரி ரேவதி அவங்க அந்த மேடமே வந்து போய் அவங்களுக்கு சாட்சியா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம்னு. ஒரு பொம்பளையால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிற காலத்துல அவங்க போய் கூட வேலை பார்க்காம ஐயோ இவங்களை போட்டு கொடுத்தா இவங்க நம்மள என்ன பண்ணுவாங்களோ, அவங்க நம்மள என்ன பண்ணுவாங்களோன்னு கூட யோசிக்காம போய் சாட்சி சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷமா அவங்க அந்த கேஸ் கலந்துருக்காங்க சாட்சியா. சீ போ அப்படின்னு சொல்லி அவங்க முகம் கூட சலிக்காம இது நம்ம கேஸ் ஏதோ அப்பா மகன் இறந்துட்டாங்க, அது நம்மளுக்கு ஒரு குச்ச உணர்வா குத்திக்கிட்டே இருக்குங்க மாதிரி அவங்க போய் சாட்சி சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணை பாராட்டலாம். உண்மையிலே அந்த அதிகாரி எப்படி போய் சாட்சி சொன்னாங்களோ அது நமக்கு தெரியல. அவங்க சாட்சி சொல்லிட்டாங்க. அவங்கள பாராட்டதை விட அவங்க பின்னாடி அவங்க ஃபேமிலி நின்று இருப்பாங்கல்ல, எப்படியோ ஹஸ்பண்ட் டிஸ்கஸ் பண்ணாம ஃபேமிலிட்ட டிஸ்கஸ் பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு, நான் போய் சாட்சி சொல்லட்டுமா அப்படின்னு. இப்போ உள்ள காலத்துல பக்கத்து வீட்டுக்கா பக்கத்து கடைக்கு கூட என்ன சொல்றது பெர்மிஷன், அத்தனை பெர்மிஷன் கேட்க வேண்டியது. ஒரு ஃபங்க்ஷன் போகணும் செய்யணும்னா கூட அத்தனை எல்லார்ட்டையும் கேட்க வேண்டியது. அங்க போட்டுமா இங்க வரட்டுமா என்ன ஏதுன்னு எல்லார்ட்டையும் பெர்மிஷன் கேட்கணும். அவங்க இந்த கொலைக்கு போய் சாட்சி சொல்றதுக்கு தங்க கூட இருக்க வேலை பார்க்குற எல்லா அதிகாரியும் பகைச்சிட்டு போய் சாட்சி சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க. வெளியே இல்லைன்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா இருக்காது. உள்ளுக்குள்ள என்ன சும்மா ஒரு பக்கத்து வீட்டு சண்டைனாலே நம்மள போவையிலே வரலே அத்தனை யாசி வாழ்வார். இதுல வந்து இது சொல்லலாம் சொல்லுங்க. உயர் அதிகாரிகள் எல்லாம் தனக்கு சாட்சியா இவங்க போய் நிக்கிறாங்களே அப்படின்னா அவங்க எவ்வளவு வன்மத்தை இவங்க மேல கொட்டியிருப்பாங்க, என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன மன ரீதியா டார்ச்சர் இருந்திருக்கும். அதெல்லாம் யோசிக்கும் போது அந்த மேடத்துக்கு உண்மையிலே பெரிய சல்யூட் தான். போலீஸா இருந்து இவ்வளவு தைரியமா இருந்திருக்காங்க. போலீஸ்னாலே தைரியம் தானா வந்துரும். ஆனா இந்த சூழ்நிலையில தைரியம் வந்து 9 பேருக்கு சாட்சி சொன்னவங்க எல்லாம் நமக்குலாம் பெரிய என்ன சொல்றது பெரிய கடவுள் மாதிரி தான். இந்த மாதிரி உண்மையை பேசுறவங்க எல்லாம் நமக்கு பெரிய கடவுள் மாதிரி தான். கேஸ்க்கு அவங்க தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹைகோர்ட்ல அவங்க இன்னும் அப்பீல் பண்ணலாம், அப்புறம் எங்கேயும் கவர்னர்ட்ட அப்பீல் பண்ணலாம் இப்படிலாம் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணுவாங்க, அங்க ஓகே ஆகணும், இவங்களுக்கு வந்து இந்த தண்டனை கரெக்ட் தான் அப்படின்னு அவங்க அப்பீல் பண்ணணுங்க. அகேன்ஸ்ட் அதுக்கடுத்து அங்கேயும் ஓகேன்னு சொல்றாங்கன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது பண்ணலாமா, அங்கேயும் ஓகேன்னு சொல்லி இந்த தண்டனை கரெக்ட் தான் அப்படின்னா அவங்க கவர்னருக்கு பரிசீலனை பண்ணுவாங்க. இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு. இதெல்லாம் நடந்து முடிக்கவே 20 வருஷம் ஆயிருமா. அவங்க என்ன சொல்றது இவங்க அடிச்சுதான் கொண்டாங்கன்னு ப்ரூஃப் பண்ணதுக்கே நம்மளுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் வேற அதிகாரி, சட்டத்துக்குள்ள இருக்க ஓட்டைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இவங்க இன்னும் 20 வருஷம் இதை போராடி இவங்களுக்கு கண்டிப்பா அந்த தண்டனை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மையிலே காட் கிரேஸ். அதான் என்ன பொறுத்த அளவுக்கு அதான்
நான் கூட நினைச்சேன் சார் பரவாயில்ல நல்லபடியா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, அடிச்சவங்க தான் ஒரு நாளாவது ஜெயிலுக்குள்ள உட்காந்து அவங்க ஃபீல் பண்ணணும் அப்படிங்கறத இது எனக்கு இருந்துச்சு. நியூஸ் பார்க்கும்போது கிடைச்சிருச்சுங்க ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இப்ப போக 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 அடுத்தடுத்து சொல்றாங்களா ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், அப்புறம் கவர்னர் பரிசீலனை, இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கே இப்ப திகச்சு போய் நிக்கும். இந்த தண்டனை கிடைச்சிட்டு நம்ம சந்தோஷம் இல்லாம இவங்க இத்தனை தடவை அப்பீல் பண்ணலாமா பண்ணி கடைசி அவங்க எல்லா இதுமே ஒரே பதில் இவங்களுக்கு கொடுத்த தண்டனை வந்து ஓகேதான், இதுல எந்த மாற்று இதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னா மட்டும் தான் இவங்க அந்த தண்டனைனாங்க. இதெல்லாம் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் நடக்கிறதுக்கே 20 வருஷம் 15 to 20 வருஷம் ஆகுங்க. இந்த 15-20 வருஷத்துல இவங்க கண்டிப்பா அவங்களுக்கு உண்டான தண்டனைய வாங்கிதான் ஆகணும். அதுக்குள்ள அவங்க என்ன கோல்மால்தனம் பண்ண போறாங்களோ அது தெரியாது. இவ்வளவு வருஷமா சாட்சி சொன்ன அந்த மேடத்துக்காண்டி அதுவும் அவங்க இறந்து போனவங்களை விட இந்த கேஸ் வந்து அவங்க சொந்தக்காரங்க கிடையாது, யாரும் கிடையாது. ஆனா நம்ம ஒரு காக்கி சட்டை போட்டிருக்கோம், அந்த சட்டைக்கு நம்ம உண்மையா இருக்கணும்னு அந்த ரேவதி மேடம் எடுத்த ஸ்டெப்பு காண்டியாது கண்டிப்பா 15 வருஷம் 20 வருஷம் இல்ல 30 வருஷம் ஆனாலும் சரிதான் இவங்களுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். இன்னும் ஸ்ட்ராங்கா கிடைக்கணும் எல்லா இடத்துலயும். ஆமா நீ பண்ணதுக்கு இதுதான் தண்டனை அப்படிங்கம்மா நீ கண்டிப்பா கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஒருத்தர் பயப்படுவான். இதெல்லாம் பார்க்கல டக்கு டக்குன்னு இந்த 6 வருஷம் 5 வருஷத்துல கொடுத்தாங்கல்ல இதே தண்டனை பாலியல் பலாத்காரம் பண்றவனுக்கு, திருடுறவனுக்கு, தயங்காம கொலை பண்ணுதான் பாருங்க, இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து இந்த மாதிரி எல்லாம் தப்பு கொஞ்சம் நடக்காம இருக்குமோ. இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்ச கேஸ்க்கே நம்ம இவ்வளவு சந்தோஷப்படுறோம்னா டக்கு டக்கு டக்குன்னு தப்பு பண்றவனுக்கு அடுத்தடுத்து தண்டனை கொடுத்தாங்கன்னா நமக்குலாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தைரியமா வெளியே போய்க்கலாம், தைரியமா எல்லாரையும் அனுப்பிக்கலாம். சோ இந்த முயற்சி என்ன சொல்றது, 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சுனா இல்ல 30 வருஷம் ஆனா சரி ரேவதி மேடத்துக்காண்டியாவது இந்த கேஸ்ல அவங்க கண்டிப்பா என்ன சொல்லணும், இந்த தண்டனை கரெக்ட் தான், இந்த தண்டனை தான் அவங்களுக்கு அப்படின்னு கண்டிப்பா வரணுங்கிறது நான் மனப்பூர்வமா நினைக்கிறேன். சோ நீங்களும் நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரேவதி மேடம் உங்களுக்கு பெரிய சல்யூட். சோ இந்த மாதிரி எல்லா காவல்துறை அதிகாரிகளும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொலை குற்றங்கள் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சோ நீங்களும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.